அனு அனு இப்ப எங்க போயிட்டு இருக்க நீ? ஒரு நிமிஷம் நில்லு. என் பின்னாடி தயவு செஞ்சு வராதீங்க சார். நான் அப்படி நினைச்சிருந்தா பஸ்லயே உன்னை விட்டுட்டு போயிருப்பனே. போயிருக்க வேண்டியதானே? நானும் உங்களை வர சொன்னேன். அனு நில்லு, அனு நில்லு. சரி நின்னுட்டேன். இப்ப எனக்கு பதில் சொல்றீங்களா? உங்களால பதில் சொல்ல முடியுமா? நீங்க கோயிலுக்கு வந்தீங்களா இல்லையா? காரை நிப்பாட்டின இடத்துல இருந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம் அனு. பேச்ச மாத்தாதீங்க சார். ஃபோன் பண்ணி யாரையாச்சும் வர சொல்றேன். சரி வர சொல்லுங்க. நெட்வொர்க்கே இல்லையே. அனு அனு நில்லு அனு. அனு உன்னதான் நில்லு. கோயில்ல எனக்கு தெரியாம மறைஞ்சு நின்னுட்டு இருந்தப்போ நான் வந்து பிரசாதம் கொடுத்தனே, அப்போ சொல்ல வேண்டியதுதானே அனு நில்லுன்னு. இப்போதைக்கு என்ன நிக்க சொல்றீங்க? அனு என்ன மன்னிச்சிரு. மன்னிக்கணுமா? எதுக்கு சார்? வா போலாம். அதாவது என்ன ஆனாலும் உங்க மனசுல இருக்கிறத சொல்ல மாட்டீங்க, அப்படிதானே? அனு நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்ற? பேச்ச மாத்துறது நீதான். நான் இல்ல, நீங்க தான். என்னைக்கும் என் பேச்சும் மாறாது, என் மனசும் மாறாது. 24 மணி நேரம் சேலஞ்சுன்னு சொன்னது சும்மா விளையாட்டுக்கு இல்ல சார். நம்ம 2 பேரையும் தாண்டின ஒரு சக்தி நம்மள சேர்த்து வைக்கும்னா மட்டும் இது நடக்கட்டும்னு தான் நான் அந்த சேலஞ்சே சொன்னேன். விதியே நம்ம 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்குது சார். ஆனா நீங்க தான் அதை ஒத்துக்க தயாரா இல்ல. என்ன விட்டுருங்க சார், நான் பெங்களூருக்கே போறேன். அனு நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. இந்த நேரத்துல இந்த ரோட்ல நடந்து போறது அவ்வளவு சேஃப் இல்ல. அந்த பேக கூட வேண்டாம் சார். அனு எவ்வளவு தூரம் இப்படியே நடப்ப? கை வலிக்க போகுது. பேகத்தா. கைதானே, வலிக்கட்டும் விடுங்க. மனசுல இருக்கிற வலியை விட இது ஒண்ணும் பெருசு இல்ல. அனு ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? அனு சொல்றத கேளு. ஃபோன் பண்ணியாச்சா? இல்ல, கரண்ட் கட்டு. லைன் போக மாட்டேங்குது. ஃபோன் அப்படியே தூக்கி போடு, அது தானா போயிடும். என்ன புஷ்பாணி, அனு கிட்ட பேச வேண்டாமா? இந்த இருக்கு உன் புடவை கடை, அங்கேயே சிக்னல் கிடைக்காது. அவ எங்க பஸ்ல போய்கிட்டு இருக்கா, அவளுக்கு எப்படி சுப்பு சிக்னல் கிடைக்கும்? ஓ, ஹைவேஸ்ல சிக்னல் கிடைக்காதோ? நான் வேணா பின்னாடியே போய் பார்த்துட்டு வரவா? ஐயோ, ஏன் சுப்பு இப்படி பண்ற? நீ எனக்கு சமாதானம் சொல்வேனா ராத்திரி முழுக்க நான் தூங்காம உனக்கு சமாதானம் சொல்லிட்டு உட்காருதா? இல்ல புஷ்பா, அனு பஸ்ல ஏறினதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அவ கூட ஒரு வாரத்தை கூட பேசல, தெரியுமா? ஐயோ கடவுளே, என்னால முடியல சாமி. இந்த மொபைல் போன் இல்லாதப்போ எப்படித்தான் எல்லாரும் இருந்தாங்களோ எனக்கு தெரியல. சுப்பு, நீ இப்படி பண்ண எனக்கு தான் டென்ஷன் ஆகுது. அவதான் போய் சேர்ந்த உடனே போன் பண்றேன்னு சொன்னால. பேசாம போய் படு, குடு, வா. படு 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 சுப்பு. ஒரு போன் பண்ணிக்க. பேசாம படு. போன் பண்றியா? போன் தலைகாணி கடியில வைக்கிறேன், எப்படி எடுக்கிறேன்னு பாப்போம். படு.
அனு நில்லு. ஏதோ தெரிஞ்ச வழி மாதிரி நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிறானு? அடம் பிடிக்கிறது நானா நீங்களா சார்? இது வரைக்கும் நீங்க என்கிட்ட எவ்வளவு கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் கேட்டது ஜஸ்ட் ஒரே ஒரு கேள்வி. அதுக்கு கூட பதில் சொல்ல முடியாதுல்ல? உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லாம மறைச்சு வச்சு அடம் பிடிக்கிறது நீங்க தான் சார், நான் இல்ல. அனு உன் போனை கூட நெட்வொர்க் கிடைக்குதான்னு பார்க்கலாம். பாத்தீங்களா, இப்ப கூட பேச்ச மாத்துறீங்க. சரி, என் போன்ல சிக்னல் இல்ல. சிக்னல் கிடைக்கிற இடத்துக்கு போய் வண்டியை புக் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. தயவு செஞ்சு என் பின்னாடி வராதீங்க. அனு நில்லு. அனு என்ன விடுங்க சார், நான் என் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். அனு ஃபிகர் மச்சி. ஏ செல்லம், how are you? எங்க போனுங்க அண்ணே? அவ எங்க போனாலும் சரி மச்சி, ஆளு செமையா இருக்கா மச்சி. அவளை கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு அப்புறம் நம்ம போலாம் மச்சி. பொண்ணுங்கனாலே எனக்கு மனசு இலகிடும் மச்சி. இல்ல, நீங்க போங்க. என்னம்மா இடம் இல்லைன்னு பாக்குறியா? சும்மா வாமா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல வேண்டாம், தேங்க்யூ. போற வண்டியை நிப்பாட்டிட்டு நீ பாட்டுக்கு சும்மா போனா எப்படி? நைட்டு நேரம் நல்ல குளிரு. வா, லக்கேஜை கூட நான் வச்சுக்கிறேன். நீ வேண்டான்னு சொன்னா அப்படியே உடனே போயிடணுமா? வாடி. தப்பா ஏய், நடந்துக்கிற. நீ யார்றா? போடா. டேய், எவனாச்சும் ஒரு அடி எடுத்து வச்சு வந்தீங்க, இவன் கையெலும்பு உடையிற சத்தம் தான் கேட்கும். உட்காருங்கடா. ஏய், இவ்வளவு வலி வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு அம்மா ஞாபகம் வருது இல்ல? உலகத்திலேயே பெரிய வலி எதுன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியுமாடா? ரசவ வலி. அதை தாங்கிக்கிற சக்திய இந்த பிரபஞ்சம் பொண்ணுக்கு மட்டும்தான் தந்திருக்கு. ஆனா நீ இப்ப பண்ண தப்பால ஒரு பொண்ணுக்கு சகிச்சுக்க முடியாத வலியை தந்திருக்க. பொண்ண காதல் கலவரப்படுத்தாத, மரியாதையா இரு, மானபங்கப்படுத்தாத. பொண்ணுதானே, அவளை என்ன வேணா பண்ணா நினைச்சா உன்னை பெத்த அம்மாவை, உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சிய நீ கேவலப்படுத்துற மாதிரி அர்த்தம்டா. இதனால உன்னை மட்டும் ஒட்டுமொத்த ஆம்பளைங்களையே நீ அசிங்கப்படுத்த. டேய், நீ ஆம்பளைங்கன்ற திமிர பொண்ணுங்களை பாதுகாக்கிறதுல காமிங்க. நாலு ஆம்பளைங்க போயிட்டு இருக்க ரோட்ல தனியா போக ஒரு பொண்ணு பயந்தானா அடுத்து வர தலைமுறைக்கு நாம எப்படிப்பட்ட உலகத்தை விட்டு போயிருக்கோன்னு யோசிங்கடா. டேய், நீ தாண்டா உன் பசங்களுக்கு ரோல் மாடல். உன்னை பார்த்து தாண்டா அதுங்க வளரும். நீ இன்னைக்கு எப்படி நடந்துக்கிறியோ அது மாதிரி தாண்டா அவங்க நாளைக்கு நடந்துப்பாங்க. சாரி சார், சாரி, மன்னிச்சிருங்க மேடம். என் மேல இருக்கிற கோபத்துல எந்த வண்டி வந்தாலும் கை காமிப்பியா? ஏதாவது நடக்கூடாது நடந்திருந்தா
என் பின்னால வராதீங்க, போங்க போங்க. நீ போயிருந்தா எல்லாத்துலயும் அவசரம். இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? முதல்ல அழுகிறத நிப்பாட்டானோ. என்ன மன்னிச்சிடணும். நீ பஸ்ல ஏறதுக்கு முன்னாடியே உன்னை தடுத்து நிப்பாட்டிருக்கணும். உன்னை பெங்களூர் போனே சொல்லாம இருந்திருக்கணும். உன் மேல அக்கறை இருக்கிறதால தானே நான் இவ்வளவு தூரம் வந்தேன். அழுறத நிப்பாட்டானோ. பேகத்தா. அனு, ரிசப்ஷன்ல எப்படியும் ஃபோன் இருக்கும். அங்க போய் ஃபோன் பண்ணலாம். நானும் அப்பாக்கு கால் பண்ணணும் சார். நிச்சயம் என்ன ரீச் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிருப்பாங்க. ரீச் ஆகலன்னு உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பாங்க. ம், சரி வா. யோ பார்த்து போயா. டேய் போடா. ஐடி கார்டு கொடுங்க. சார் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. ரூமுக்கு கொஞ்சம் பையன் அனுப்பி வைக்க முடியுமா? சரிங்க. ஓகே. ஓகே தேங்க்ஸ் சார். முருகா டேய் எந்திரா, வேகமா வாடா. கெஸ்ட்டை கூட்டிட்டு போய் 8ஆம் நம்பர் ரூம்ல விடுறா. போடா. வாங்க சார். வாங்க வாங்க சார். வணக்கம் சார். சார், இங்க சிக்னல் கிடைக்காதா? ஆமா சார், சுத்தமா கிடைக்காது சார். நீங்க இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது. யாருக்கும் தெரியாது. அப்படி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் சார். ஐயோ, நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணணுமே. வீடா? இது என்ன புது உருட்டா இருக்கு? இது வரைக்கும் கேட்டதே இல்லையே. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா? ஆமா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியா. அனு, உங்க லேண்ட்லைன் யூஸ் பண்ணிக்கலாமா? லேண்ட்லைனா? சார் லேண்ட்லைன்லாம் எதுக்கு சார்? உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க சார். பையன் இருக்கான், உடனே வாங்கிட்டு வந்துருவான். இங்க பக்கத்துல வேற ஏதாவது நல்ல ஹோட்டல் இருக்கா? இதுக்கு என்ன சார், இது வரைக்கும் யாருக்கும் எந்த சிக்கலும் வந்தது இல்ல. கஸ்டமர் சேஃப்டி இதுதான் சார் எங்க முக்கிய நோக்கமே. நீங்க யார வேணா கேட்டு பாருங்க சார். நீங்க ராத்திரி முழுக்க தங்குவீங்களா இல்ல முன்னாடியே காலி பண்ணிடுவீங்களா? இல்ல இல்ல, நான் பெங்களூர் போகணும். பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு தெரியுமாண்ணா? பஸ் காலையில தான் வருங்க. ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில எழுந்து போயிடுங்க. சார் இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான். நீங்க சட்டுன்னு சொல்லலனா அதுவும் கிடைக்காது. செம டிமாண்ட் இன்னைக்கு. அப்புறம் வேற இடம் தான் பார்க்கணும். சீக்கிரம் முடிவு பண்ணுங்க சார். பரவாயில்ல, அந்த ரூமே கொடுங்க. சார் நீங்களா என்ன சார், மேடத்தை பாருங்க சார். கில்லியாட்டம் இருக்காங்க சார்.
அனு வேற ஏதாவது நல்ல ஹோட்டல் இருக்கான்னு பார்க்கலாம் வா. சார் இந்த நேரத்துல நம்ம எங்கன்னு போய் தேடுறது? சரியா சொன்னீங்க மேடம். இந்த நேரத்துல எங்கன்னு போவீங்க? இதை விட பர்ஃபெக்ட்டான இடம் வேற எங்கேயும் கிடைக்காது. நான் சொல்றத நம்புங்க சார். சார் வேற எங்கேயாவது போறதுக்கு பதிலா இதுவே பெட்டர்னு தோணுது சார். சரி 2 ரூம் கிடைக்குமா? இல்ல சார், இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான் சார். அந்த லாஸ்ட் ரூம் தான் சார் இருக்கு. சார் 2 எதுக்கு? ஒரே ரூம் போதுமே. சரி கொடுங்க. 1200 ரூபாய் கொடுங்க சார். உங்க ஐடி கொடுங்க. என்கிட்ட ஐடிலாம் கிடையாது. ஐடி இல்லையா? அப்போ 2000 ரூபாய் சார். என்னது 2000 ரூபாயா? சார் 2000 ரூபாய் எதுக்கு? என்கிட்ட ஐடி இருக்கு. அனு 2000 ரூபாய் இருக்குல்ல, ம். கொடு. ஆ. அம்மா மகாலட்சுமி, பணம் கைக்கு வந்தாலே உடம்பெல்லாம் ஃபுல்லா இருக்குது. லக்கேஜ் கீழே வைங்க மேடம். நான் ரூம் கொண்டு வர சொல்றேன். ஏய் முருகா, சீக்கிரம் வாடா. வாடா. இங்க எல்லாமே உள்ள என்னடா பண்ற? சாருக்கு அந்த கடைசி ரூமை காட்டு. வரும்போது என்ன வேணும்னு கேட்டு வா. வாடா. நீங்க போங்க சார். பேக்க பையன்ட்ட கொடுங்க. கொடுங்க சார். யார் சுப்பு இந்த நேரத்துல? தெரியலையே. சார் நீங்க எங்க? பங்கஜம் இந்த நேரத்துல? சார் வந்தாருங்க. சாரா? சொல்லுங்க. சூர்யா சாரா? ஆமாங்க. அவர் ஏன் சார் இங்க வர போறாரு? ஏதாவது பிரச்சனையா? அனு மேடம் எங்க? என்னது? அனு பெங்களூர் போனது உங்களுக்கு தெரியாதா? என்னாச்சு? அனுக்கு எதுவும் பிரச்சனையா? சார் சார் பங்கஜ் சார். பங்கஜ சார். என்ன புஷ்பா இது? என்ன சுப்பு இது? அவர் பாட்டுக்கு வராரு, அவர் பாட்டுக்கு போறாரு. அனு போன் பண்ணி பார்க்கலாமா? இந்த வாங்க சார். டேய் இல்ல சார், மெயின் சுவிட்ச் அங்கதான் சார் இருக்கு. நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் டைமா சார்? இல்ல, இங்க வரவங்க யாரும் இங்க இவ்வளவு லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வர மாட்டாங்க, அதான் கேட்டேன். ஒருத்தன் கூட நல்லபடியா யோசிக்க மாட்டீங்களாடா? ஓ, வேற டீலிங்கா? ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? இந்த மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன். எப்படி இருக்கு சார் நம்ம 5 ஸ்டார் ரூமு? இதோட அருமை உள்ள வரும்போது கூட யாருக்கும் தெரியாது சார். ஆனா வெளியே போகும்போது தான் சொல்றாங்க இது 5 ஸ்டார் ரூமே தான் அப்படின்னு சொல்லி. சரி நீ போ. போறேன் சார். சாரி சார், சாரி மேடம். நேத்து இருந்த பசங்க இப்படி பண்ணிட்டானுங்க. பசங்களே இப்படி தானே சார்? இதெல்லாம் வேணுமா?